வெல்கம் டு வடச்சென்னை சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டேஸ்டி அண்ட் ஹெல்தியான சீ ஃபுட் ரெசிபி தான் பார்க்க போறோம். சொரா புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. சொரா புட்டு செய்ய தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாமா? சொரா மீன் அப்ராக்சிமேட்டா 1 கிலோ இருக்கும். அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள், 4 பெரிய சைஸ் வெங்காயம் பொடியா நறுக்கியது, 4 பெரிய சைஸ் பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அரை டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் சிவப்பு மிளகாய் தூள், 2 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமா மல்லி இலை, சமையல் எண்ணெய், உப்பு தேவைக்கேற்ப. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க சொரா மீனை உப்பு, கொஞ்சமா தண்ணி, அப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம அதை மூடி போட்டு வேக வைக்கணும். செவன் to 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சொரா மீன் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதில் வெறும் சதையை மட்டும்தான் எடுக்க போகிறோம். ஸோ இதில் இருக்கிற தோலையும் முள்ளையும் எடுத்துட்டு நம்ம ஃப்ளஷை யூஸ் பண்ணி தான் நம்ம இன்னைக்கு சொரா புட்டு செய்ய போகிறோம். இப்போது நம்ம சொரா புட்டு செய்ய ஒரு கடாய் வச்சு அதில் 1.5 குழிக்கரண்டி அளவிலான சமையல் எண்ணெய் இல்லைன்னா 3 டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா இதை வதக்கணும். இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்துப்போம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி மீனுக்கு தேவையான உப்பை நம்ம முதலையே போட்டு வேக வச்சு எடுத்துட்டோம். ஸோ வெங்காயத்துக்கு தேவையான உப்பை மட்டும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க 1 டீஸ்பூன் சிவப்பு மிளகாய் தூளை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் நம்ம உதுத்து வச்சிருக்க சுறா மீனை இதுல நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். கை விடாம நம்ம கிளறிட்டே இருக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க அரை டீஸ்பூன் சீரகத்தூளை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா கைவிடாம இந்த சொரா புட்டை நம்ம கலந்து விடணும். சொரா புட்டு பார்த்தீங்கன்னா உதிரியா வர ஸ்டேஜ் வரைக்கும், அதாவது அதுல தண்ணி ஈரப்பசை எதுவுமே இல்லாம நல்லா உதிரியா வர வரைக்கும் நம்ம இதை கிளறணும். சொரா புட்டு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஹெல்த்தியான டிஷ்ஷு. பிரெஸ்ட் ஃபீடிங் மாம் மறக்காம இதை நீங்க செஞ்சு சாப்பிடணும். இது பார்த்தீங்கன்னா மில்க் செக்ரிகேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இதை நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க.
இப்போ நம்மளோட டேஸ்டியான அண்ட் ஹெல்தியான சொரா புட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்க கொத்தமல்லி தலையை இதில் தூவி நம்ம சூடாக சர்வ் பண்ணலாம். ரொம்பவே ஈஸியான ரெசிபியில் நீங்கள் வீட்டில் இதை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.